ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க பாருங்க, அவசரத்துக்கு கடையில் காய்கறி வாங்கலாம், மீன் கடை டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு காய்கறி கடையில் போய் வாங்கணும் பார்த்துக்கோங்க. இவ்வளோ காய்கறியும் 130 ரூபாய். எங்க பாருங்க, 130 ரூபாய்க்கு இல்லை அப்படி என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வழுதுனங்காய் இந்த ரெண்டும் தான், ரெண்டும் சேர்த்து 19 ரூபா. வெண்டைக்காயை பாருங்க 6 ரூபா, 5 வெண்டைக்காய் 6 ரூபா இந்த உலகத்தில் பார்த்துக்கோங்க. அடுத்து கத்திரிக்காயை பாருங்க 27 ரூபா. வெள்ளரிக்காய் பாருங்க, இந்த ஒரு துண்டு வெள்ளரிக்காய் 30 ரூபா. தடியங்காய் பாருங்க, இந்த ஒரு துண்டும் 18 ரூபா. பூசணிக்காய் பாருங்க, இந்த ஒரு துண்டும் 11 ரூபா. புடலங்காய் பாருங்க, இது இவ்வளவு 8 ரூபாயாம். கேரட் பாருங்க, இது இவ்வளவு 9 ரூபாயாம். இந்த ஒரு கேரட் 9 ரூபா பார்த்துக்கோங்க. சீனி அரைக்காய் பாருங்க. இப்படி காய்கறி விற்றா நம்மளால வாங்கி சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா? கொள்ளை அடிக்கலாம். இவ்வளோ பெருசாலாம் கொள்ளை அடிக்கக்கூடாது. தயவு செஞ்சு இந்த கடையில் யாரும் காய்கறி வாங்காதுங்க. எனக்கே கடுப்பாயிட்டு. இனிமேல் நான் வாழ்க்கையில் அந்த கடையில் காய்கறியே வாங்க மாட்டேன். பட்டினி கிடந்தாலும் பரவாயில்ல, இந்த கடையில் போய் காய்கறியே வாங்கக்கூடாது. இவ்வளோ விலை விற்றா மக்கள் எப்படி வாழ முடியும்? உங்கள் ஊர் கடைகள்லையும் இதேமாரி பெரிய கடைகளில் காய்கறி இந்த அளவுக்கு கொள்ளையடிச்சு தான் இது பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.